இன்னைக்கு எபிசோட்ல என்னாச்சுன்னா ஒரு வழியா இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. ஜெஃப்ரியோட டீமுக்கு சப்போர்ட்டா இருந்தது விஷாலோட டீம். ஆனா விஷாலோட டீம் நேத்து எலிமினேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கேம் வந்து 6vs3 அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது வந்து முயல் 2.0 மாறுது. முயல் வந்து எங்க இருந்து வேணா வரலாம், அந்த பெல்ட்ல இருந்து வரலாம், இல்ல வந்து வீட்டுக்குள்ள இருக்கலாம், இல்லனா மேல இருந்து கூட வரலான்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த டீம் கிட்ட அதிக முயல் இருக்கோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கார்டு வந்து கொடுப்பாங்க. பஸ்ஸர் அடிச்ச உடனே இந்த WWE வந்து ராயல் ரம்பிள் ஒன்று நடக்கும். எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒருத்தரை புடிச்சுக்கிட்டு கீழே ஊந்து பரல்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. ராணுவ வந்து நடுநடுல வந்து WWE கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரியே வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. சில பேர் வந்து ராணுவ நீ சும்மா இரு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விஷால் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ கேம்லயும் இல்ல, ஆனா நீ வந்து இதை பண்றதை வச்சே உனக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா கொடுக்கறது கூட சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. ஜெஃப்ரி டீம் கிட்ட 2 முயலும் ஜாக்லின் டீம் கிட்ட 2 முயலும் இருக்கும். முத்து டீமோ ஜாக்லின் டீமோ சேர்ந்து வந்து அந்த 3 பேர் அட்டாக் பண்ணுவாங்க. யாரு? அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி. ஜெஃப்ரியை விட அன்ஷிதாவும் பவித்ராவும் தான் வேற லெவலில் டஃப் கொடுத்தாங்க. கீழே உருள்றாங்க, பெறல்றாங்க, எதா ஆயிட போதுறான்ற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. மஞ்சரி வந்து பவித்ராவை லாக் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மஞ்சரி சொல்லுவாங்க முத்து எடுன்னுவாங்க. ஆனா வந்து அது வந்து அவங்க வயிற்றுக்கிட்ட வந்து ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சிருக்காங்க. அதனால வந்து முத்து வேலை கை வச்சு எடுக்க முடியல. சொல்லிட்டே இருப்பாங்க முத்து எடுன்னு. ஆனா அவர் வந்து எடுக்க மாட்டாரு. அப்போ வந்து சொல்லுவாங்க ஜெஃப்ரியா தான் எடுத்துருப்பான்வாங்க. அப்போ வந்து முத்து சொல்லுவாரு நான் ஜெஃப்ரி இல்லைன்னு சொல்லிட்டு கத்துவாரு. ஏன்னா அங்க வந்து மஞ்சரியும் ஜாக்லினும் பவித்ராவும் அன்ஷிதா தான் அங்க வந்து 4 பேரும் பின்னிக்கிட்டு கீழே ஊந்து கிடப்பாங்க. அப்ப வந்து மஞ்சரி சொல்லுவாங்க கை மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் விடுவாங்க. அப்புறம் அன்ஷிதாவை நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை, யாரை பார்த்து நடிக்கிறேன்னு சொல்ற, நீ தான் நடிக்கிற, நீ தான் இந்த வீட்டுல நடிக்கிற அப்படின்வாங்க. அப்புறம் ஜாக்லினுக்கும் அன்ஷிதாக்கும் சண்டை போவோம். அப்போ வந்து அன்ஷிதா வந்து ஜாக்லினை ட்ரிகர் பண்ற மாதிரி வா 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 அப்படின்வாங்க. அப்போ வந்து ஜாக்லின் போய் அடிக்க மாட்டாங்க. ஆனா வந்து கையை வந்து இப்படி தட்டுற மாதிரி இப்படி பிடிப்பாங்க. இதை வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா வீக்கெண்ட்ல தெரியல. விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொல்லியிருந்தாருமே அடிக்க வந்தா கூட நான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி சொன்னாரு. இது வந்து கேம் எடுத்துப்பாங்களா இல்ல இதை கேட்பாரான்றது. அதுக்கப்புறம் என்னன்னா இதே தான் நடக்கும். ரொம்ப நேரமே உங்க 4 பேர் மட்டும் கீழே உருண்டுட்டே இருப்பாங்க. அன்ஷிதா வந்து நல்லா கேம் ஆடுறாங்க. எப்படின்னா ஒரு தடவை ஜாக்லின் இல்ல மஞ்சரி வந்து அவங்க லாக் பண்ணும்போது எனக்கு வலிக்குது வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஃப்ரீ பண்ணவனே எந்த ஓடிடுறாங்க. அப்போ வந்து அது ஒரு ஆக்டிங்கா இல்ல உண்மையா சொல்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அன்ஷிதா வந்து நேத்து ஒரு பயங்கரமான ஆக்டிங் பண்ணாங்க. என்னன்னா கல்லே படாம தலையில கல்லு பட்டுச்சுன்னு போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அந்த வீடியோ கிளிப் எல்லாம் எடுத்து போட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கல்லே படலன்னு சொல்லிட்டு குறும்படம் சொல்லிட்டு போட்டு இருந்தாங்க. லாஸ்டா எந்த டீம் கிட்ட அதிகமா இருக்கும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. எல்லோ டீம் கிட்ட தான் 4 முயல் இருந்துச்சு, அதனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பாஸ் வந்து ரயானுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ரஞ்சித் வந்து நல்லா பேசியிருப்பாரு. இது வரைக்கும் பேசாதவரு இன்னைக்கு பேசினார் நல்லா. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.